அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க. சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னதாவே பூஜை, ஆராதனை இது எல்லாமே நடத்தப்படும். இந்த மார்கழி மாதத்துல தட்சிணாயன காலம் மார்கழியோடு முடியுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரியனோட கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடும். இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17/12/2023 முதல் 14/1/2024 வரையிலையும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் சூரியன் செவ்வாயோட கூட்டணி சேரும்போது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடுவோம். சூரியன் தனுசு ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில இருக்கிறாரு 9ஆம் தேதி வரையிலும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் மகர ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. கொள்கைகளை விட்டு கொடுக்காத கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் இதுவரைக்கும் கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் இருந்த நீங்கள் இப்போது அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் எதையும் உங்களால் திட்டமிட்டு செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகலாம். திடீரென பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலையும் மனக்குழப்பமும் உங்களுக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடுகள்லாம் வரலாம். ஆகாரத்தில் கட்டுப்பாட்டோடு இருக்கிறதன் மூலமாக தான் நீங்கள் உற்சாகத்தோடும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்க முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கண்டிப்பாக இருக்க தவற வேண்டாம். இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகளை சந்தித்து தலைகுனிவு அடிவீங்க. குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி குறுக்கு வழியில் இறங்க வேண்டாம். கடகராசிக்காரர்கள் எல்லாரும் மனைவியோடு மல்லு கட்டி கொண்டு தெரியாம மனம் விட்டு பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க. அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் தாமதம் ஏற்படலாம். உடல்நல குறைவு ஏற்பட்ட தந்தையரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதால் செலவுகள் ஏற்படும். எந்த விஷயத்தை தொட்டாலும் தாமதம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால மன சஞ்சலம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. சூரியனும் செவ்வாயும் இணைந்து 6ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாரு. சூரியனுடன் சில நாட்கள் புதனும் இணைஞ்சி வக்கர நிலையில் பயணம் செய்கிறதால பேசும் வார்த்தைகளை நிதானத்தை கடைப்பிடிக்கணும். கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு அப்படின்னு வரலாம். உயர்கல்வியிலெல்லாம் மாணவர்களுக்கு மேன்மை உண்டாகும். நீண்ட பாக்கியிலிருந்து வந்த பணம் அப்படிங்கிறது வசூலாகும். கலைகளிலெல்லாம் ஆர்வம் உண்டாகும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதால வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. மகர ராசியில சிந்தித்துட்டு வந்த சனி பகவான் மார்கழி மாதம் 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. வாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனி பயிற்சி உங்களை வளர்ச்சி பாதையில தளர்ச்சியை உருவாக்க போகுது. வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும். எதிரிகளோட பலம் சற்று கூடுதலாகவே இருக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளோட வெறுப்புக்கெல்லாம் ஆளாக நேரிடலாம். பணிபுரியும் இடத்துலையும் சரி, சக ஊழியர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள்லாம் ஏற்படும். மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம். மார்கழி மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்துல வருவதால் குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள்லாம் உங்களை விட்டுட்டு விலக நேரிடலாம். தொழில் வளர்ச்சி கருதி முதலீடுகள் செய்கிறதுக்கு வாங்கி இடத்த கூட விற்க நேரிடும். அணிகலன்கள்லாம் ஆடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் தீவிரமாக உழைச்சாலும் அதற்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்காது. மார்கழி மாதம் 11ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி போகிறாரு.
உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் 6ல் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனஸ்தானம் பலப்படுது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தடைகளை முறியடிக்க என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்தனை மேலோங்கும். சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறதால மனதில் இனம் புரியாத கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். குரு பகவானோட வீட்டில் செவ்வாய் இணையறத்தால சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். மார்கழி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 6க்கு 9க்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகி 10ல் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பலவித வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பும் அதற்குரிய ஊதிய உயர்வும் கிடைக்கும். தற்காலிக பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிரந்தர பணியாளராக மாற்றும் வாய்ப்பு கூட உண்டு. தொழில் நடத்துகிறவங்கெல்லாம் கூடுதல் முதலீடு செய்கிறதுக்கு கேட்ட இடத்துல பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெற்றோரோட ஆரோக்கியம் காரணமாக பெருந்தொகையை செலவழிக்க நேரிடலாம். 10ல் வந்த குரு பதவி மாற்றத்தை உருவாக்குவார். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கு போகிறாரு. 3க்கும் 12க்கும் அதிபதியானவர் புதன். அவர் சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. முன்னேற்ற பாதையில் ஏற்பட்ட சறுக்கல்கள் எல்லாமே மறையும். வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த நோய் அகலும். மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்திலலாம் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே, விருப்ப ஓய்வில் வெளிவந்த சுயத்தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வமாக இருப்பீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் வருவதில் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உயரதிகாரிகளால் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அவர்களிடத்துல வாக்குவாதத்தையும் சக ஊழியர்களிடத்துல வெறுப்பையும் காட்ட வேண்டாம். கலைஞர்களுக்கெல்லாம் திடீரென வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சேரும். கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. சக கலைஞர்களையும் அனுசரித்து போகிறதும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் நல்லது. மாணவர்கள்லாம் திடீரென மறதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால மதிப்பெண்கள் குறைய கூடும். பெண்கள்லாம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய நேரம் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் மனதில் எதிர்மறை சிந்தனைகள், உணர்ச்சிகள்லாம் அதிகம் ஏற்படும். இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கணும். நேர்மறை ஆற்றலை அதிகம் வளர்த்துக்குங்க. நண்பர்களோடலாம் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. குழந்தைகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே. அதே மாதிரி உணவு விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். காரமான உணவுகளால் உடல்நிலையெல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய கடுமையான பேச்சை முதல்ல கட்டுப்படுத்திக்குங்க. குடும்ப உறுப்பினர்களையும் மற்றவர்களையும் புண்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலீடு செய்யும் பொழுது கவனமா செயல்படணும். எந்த துறையில நீங்க முதலீடு செய்யறீங்களோ அந்த துறையில இருக்கக்கூடிய வல்லுநர்களின் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்துக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்லது. இந்த மார்கழி மாதத்துல கடகராசிக்காரர்கள் எல்லாருமே தங்களுடைய பெற்றோரையை மிக மிக கவனத்தோடு பாதுகாத்துக்குங்க. தினமும் விநாயகர் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வினைகள் அனைத்துமே தீர்த்து வைக்கக்கூடும் இந்த விநாயக பெருமான். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் எல் சாதத்தை காக்கைக்கு அன்னதானமா வச்சுட்டு வர அவரால் ஏற்படக்கூடிய தாக்கம் உங்களுக்கு குறைவாத்தான் இருக்கும். காலையில எழுந்து நீராடிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய கிருதையும் கேட்டு வாங்க. உங்களுக்கு அதுவே ஒரு நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும்.